ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஏசிஎல் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணது, அது இன்ஜுரி ஆனதுலேருந்து சர்ஜரி பண்ணது இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்ஸும் டவுட் எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ அது விஷயமா நெக்ஸ்ட் வீடியோ போடலான்ட்டு சொல்லி தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இதில் என்னோடய ஏசிஎல் சர்ஜரி எப்படி நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். என்னோடய ஏசிஎல் சர்ஜரி என்ன அப்படின்னா, நான் ஃபுட்பால் பிளேயர். ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போல வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும், நான் ஃபுட்பால் பிளேயர். ஸோ அந்த இதில் விளையாடும்போது என்னென்னா, சடனாக போனோன்னா ஒரு மூமெண்ட், சடன் டேர்ன் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, நீ ட்விஸ்ட் ஆகி உள்ளே இருக்க லிகமெண்ட் டியர் ஆயிடுச்சு. ஸோ லிகமெண்ட் டியர் ஆன உடனே என்னோடய நீ நல்லா சொல்லிங் ஹெவி ஆயிடுச்சு. நான் அந்த டைமில் எனக்கு ஃபிசியோ யாருமே இல்லாமல் கன்சல்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அன்னைக்கு, அதாவது இன்ஜுரி ஆன அன்னைக்கு நான் எல்லாருக்குமே இருக்க மாதிரி நானும் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா பிசிஎல் டியர், ஏசிஎல் டியர், அந்த இது நிறையா இருந்துச்சு, டவுட்லேயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாள் ஃபிசியோ ஒருத்தர் செக் பண்ணி பார்த்ததில் டியர் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு டியராக இருக்குதுன்னு அவர் நம்ம போய் நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தான் தெரியும். பட் உடனே எம்ஆர்ஐ எடுக்க வேணாம், 1 or 2 weeks கழித்து எம்ஆர்ஐ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நான் 1 week கழித்து ஐஸ் பேக் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தான் அந்த 1 வீக்காக அந்த ஆயில்மெண்ட்டு டிக்ளோஃபெனாக் அந்த ஆயில்மெண்டெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். 1 வீக் கழித்து போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து ஆர்த்தோ கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களும் அந்த டியர் இருக்குது, நீங்கள் ஒரு 3 weeks பெல்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு நான் ஒரு டவுட்லேயே இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், 1 week மட்டும் பெல்ட் வியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் போய் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு ஜிஹெச்சில் நான் எம்ஆர்ஐ எடுத்தேன். திண்டுக்கல் ஜிஹெச்சில் தான் எம்ஆர்ஐ எடுத்தேன். எம்ஆர்ஐக்கு எனக்கு அமௌண்ட் 2500 எம்ஆர்ஐக்கு அமௌண்ட் வந்துச்சு. அந்த அமௌண்ட் ரேட்டை வச்சு நான் அமௌண்ட்டை பே பண்ணி எம்ஆர்ஐ எடுத்து நெக்ஸ்ட் டே எனக்கு ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் பார்த்த உடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருமே வேண்ட மாதிரி தான், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நார்மல் பிளேயராக இருந்தால், நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, டியரும் எந்த அளவுக்கு நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சிப்போ நானும் வேண்டி பார்க்கும்போது மேலே எல்லாமே பிசிஎல் நார்மல்னு இருக்கும்போது ஓகே, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. கீழே பார்க்கும்போது கன்கஷனில் ஏசிஎல் கம்ப்ளீட் டியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மினிஸ்கஸும் ஏதோ டியர் இருக்குது அப்படின்னு சொல்லவிட்டியும். ஸோ நான் உடனே டிலே பண்ணல. நெக்ஸ்ட் டே அன்றைக்கி ரிப்போர்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு ஜிஹெச்லே ஆர்த்தோட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நான் என்ன சொல்லிட்டேன், வீட்டில் பேசி நெக்ஸ்ட் நேராக போய் நான் வடமலையானில் போய் ஜாயின் பண்ணி அட்மிட் ஆகி சர்ஜரி சண்டே அட்மிட் ஆகிறேன், Jan 5 அட்மிட் ஆகிறேன், Jan 6 சர்ஜரி பண்ணுறாங்க. மார்னிங் 8 o'clock எனக்கு சர்ஜரி ஸ்டார்ட் ஆச்சு. சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, Jan 5 அன்றைக்கே ஈவினிங்கே எல்லாமே பாடி ஃபுல்லாமே க்ளீன் ஷேவ் பண்ணிட்டாங்க, வேக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ Jan 6 அன்றைக்கி என்ன பண்ணோம், மார்னிங் 8 o'clock ஆப்ரேஷன் தேட்டர் போயாச்சு. ஆப்ரேஷன் தேட்டர் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போயிட்டு அனஸ்தீசியா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. நான் ஸ்பெயினில் ஸ்பைன் கார்டில் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஸ்பைன் கார்டில் கொடுத்தா ஒரு 10 minutes எனக்கு கான்சியஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட் ஹானஸ்டாக சொல்லணும்னா எனக்கு ஃபுல் சர்ஜரி முடிகிற வரைக்குமே எனக்கு எனக்கு கான்சியஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் மறத்து போச்சு. எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்களோ அதில் கீழே இருக்க எல்லா இடமே மறத்து போச்சு. எனக்கு சர்ஜரி 8க்கு அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. சர்ஜரி 8:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. 9:30 11:15க்கு என்னோடய சர்ஜரி கம்ப்ளீட் ஆகி டாக்டர் எனக்கு சொல்கிறாரு, என்னோடய காதுகிட்ட சர்ஜரி கம்ப்ளீட் ஆச்சு, எல்லாம் நல்லாயிருக்கு, உங்கள் ஸ்க்ராஃப்ட் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் இப்போ ஐசியூக்கு 1 hour போய் உங்களுக்கு இதில் இருப்பீங்க, கன்கஷனில் இருப்பீங்க, அதுக்கடுத்து நேராக நீங்கள் நார்மலோட போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8:15 11:15 12:30 வரைக்கும் நான் ஐசியூ வார்டில் இருந்தேன். ஏன்னா நமக்கு அந்த அனஸ்தீசியா கொடுக்குறதுனால ப்ரீத்திங் இஷ்யூ எந்த ஒரு இஷ்யூ இருக்கக்கூடாதுன்றக்காண்டி அதை போய் பார்ப்பாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு நேராக எங்கே போனோம், நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங் டாக்டர் பார்த்தாரு. டாக்டர் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கணும், நடந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஃபிசியோ நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் ஃபிசியோ வந்தார். ஃபிசியோ நார்மலாக வாக் பண்ண வச்சாங்க. வாக் பண்ணி வைக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மெனிஸ்கஸ் டியர் இருந்துச்சு. பட் சர்ஜரி அப்போ மெனிஸ்கஸ் டியர் இல்லை, உங்களோட ஏசிஎல் தான் டியர் ஆகி மெனிஸ்கஸ் மேலே இருந்ததுனால உங்களுக்கு ரிப்போர்ட்டில் மெனிஸ்கஸ் டியரும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பட் மெனிஸ்கஸ் டியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ மெனிஸ்கஸ் டியரில் அதனால் வந்து என்னோட வந்து காலை வந்து பார்ஷியல் வெயிட் பியர் பண்ணிக்கலாம். பார்ஷியல் வியர் மீன்ஸ் ஒரு எப்படி சொல்லலாம், கிரவுண்டில் டோ டச் ஆகி போகிற மாதிரி மட்டும் நடந்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் 7 days வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. 7 days முடிஞ்சு திரும்பி ஹாஸ்பிட்டல் போகும்போது பைக்கில் எதுவும் போக முடியாது, ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆட்டோவில் தான் போனோம். 7 days போயிட்டு திரும்பி ஒரு 5 daysக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அடுத்து 5 days முடிஞ்சு மொத்தம் 7 + 5 12 days ஆச்சு. ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி 3 days 15 days ஆன உடனே என்ன பண்ணாங்க, ஸ்டிச்சஸ் போட்டிருந்தா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஆங்கிள்கிட்ட தான் கிராஃப்ட் எடுத்ததுனால அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வந்து இன்னொரு 5 days எக்ஸ்டெண்டாக போச்சு. 20 days கழிச்சு அந்த இடத்துல இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு ஒரு 10 days கழிச்சு வர சொன்னாங்க. 10 days நான் ஃபிசியோ வந்து ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சர்ஜரி முடிஞ்சு 17 daysக்கு அப்புறம் ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஃபிசியோ வந்து எனக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் வந்து என்னென்னா பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் சொல்லுவேன், எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 1 month கம்ப்ளீட் ஆன உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு திரும்பி ஒரு செக்கப் போனேன். அந்த செக்கப்பில் போனால் டாக்டர் ஓகே, எந்த ஒரு விஷயம் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மீன்ஸ் நம்ம காலை கீழே சேரில் உட்காந்துக்கிட்டு காலை நல்லா இந்த சர்ஜரி பண்ண லெக்கை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டணும். அதை பண்ணோம். அதை பண்ணி முடித்த பிறகு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஓகே நோ இஷ்யூ, இன்னும் கொஞ்சம் மட்டும் பொறுத்துக்கங்க, எதாக இருந்தாலும் ரொம்ப எதுவும் ஸ்டடான எந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 3.5 months கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ எந்த ஒரு இஷ்யூம் இல்லை. பட் மைல்டு சொல்லிங் நீல இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து தப்பு கிடையாது, பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது, அது இருக்கும். பட் முன்னாடி இருந்ததை விட இப்போ சொல்லிங் குறைஞ்சிருக்கு. என்ன சொல்லலாம், நார்மல் நீயை விட கொஞ்சம் மைல்டாக சொல்லிங்க இருக்கும். அது இருக்க தான் செய்யும். கொஞ்சம் போக நீங்கள் ஐஸும் ரிஸ்ட் பேண்ட் கிரிப் பேண்டேஜ்ன்றது நைட்டு நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் படுங்க. சொல்லிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் மார்னிங் பார்க்கும்போது தெரியும். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, சக்ஸஸ்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இப்போ கோச்சிங் பண்ண ஆரம்பித்ததுனால நான் வாக்கிங்கில் இருக்கேன். முடிஞ்சளவு ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப சீக்கிரமே ரெக்கவரி ஆகும். ஓகே, தேங்க்யூ.